ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வமை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 143, 22 ரமதானு 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 11/3/2026 புதன்கிழமை. இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 100வது வசனம். தொடர்ச்சியாக அல்லாஹ் வந்து 5 ரசூல்மார்களுடைய உதாரணங்களை வந்து அல்லாஹ் சொல்கிறான். 5 ரசூல்மார்கள். இந்த உதாரணங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜென்ரல் அட்வைஸ் பண்ணுறான். அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை வந்து அல்லாஹ் விவரிக்கிறான். என்னிடத்துல சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் பர்மனெண்ட். அல்லாஹ்ட்ட வந்து எப்பயுமே ரூல்ஸ் பர்மனெண்ட். அந்த ரூல்ஸ் வந்து அல்லாஹ் வந்து மாற்ற மாட்டான், அதை மீற மாட்டான், அதை வளைக்க மாட்டான். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து அல்லாஹ்விடத்தில் ஒரே ரூல்ஸில் தான் இருக்கும். ஏன்னா இந்த வானம் பூமியை வந்து அல்லாஹ் வந்து ரூல்ஸ்களை கொண்டு தான் நியமிச்சிருக்கு. நெருப்பு எரியுங்கிறது அல்லாஹ் பட்ட ரூல்ஸ். அது டெய்லி எரிஞ்சால் தான் நம்மளால் சாப்பாடு செய்ய முடியும். நிலையான ரூல்ஸ் இருக்க போய் தான் நெருப்பு வந்து நம்ம வந்து நம்பி அதை வேலை செய்ய முடியும். ஸோ அது மாதிரி இது வந்து அல்லாஹ்வுடைய தக்வீனி ரூல்ஸ். எப்படி தண்ணி வந்து நெருப்பை அணைக்கும், நெருப்பு வந்து இது பண்ணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். இதெல்லாம் பேர் ஃபிசிக்கல் ரூல்ஸ். இதுக்கு பேர் இஸ்லாத்தின் பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் சொல்லணும்னா ரூல்ஸ், தக்வீனி ரூல்ஸ். இது வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கி வச்சுருக்கான். அதே மாதிரி ஷரியத்தி ரூல்ஸ் இருக்குது. சரியா? அல்லாஹ்வுடைய சுன்னத்து இருக்குது, ஷரியத்து சுன்னத்து இருக்குது. இது சுன்னத்து வந்து அல்லாஹ் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறான். அது மனிதர்கள் ஒரு ஃபாலோ பண்ணுறான். அதே மாதிரி அல்லாஹ்வும் ஒரு ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறான். அல்லாஹ்வுக்குன்னு சில வரம்புகள் இருக்குது. இந்த வரம்புகளை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த ரூல்ஸு தான் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல சொன்னான். இந்த மாதிரி முதல்ல வந்து நான் வந்து துன்பங்கள் கொடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து நபிமார்கள் அனுப்புவேன், அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு பரிசு கொடுப்பேன், கேட்காதவங்களுக்கு அசாப்பு கொடுப்பேன். இந்த அசாப்பு பார்த்துட்டு அதை நான் வந்து நியாமத்து கொடுக்குறேன்னு அது நல்லதுக்குன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இதெல்லாம் விலக்கிட்டு, ஏன்னா ரசூல்லாவை துன்பம் கொடுத்துட்ருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க.
அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து இதெல்லாம் வச்சு புரிய வச்சு, இது என்னுடைய ரூல்ஸ்ப்பா, என்னுடைய சிஸ்டமே இப்படி தான் இயங்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் கொஞ்சம் சிஸ்டம் வந்து அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சொல்கிறான். அடுத்து அதுதான் இப்போ இந்த ருக்குவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முன்பு வாழ்ந்து சென்ற புவிவாழ் மக்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசாக வந்துள்ள இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா? அது யாதெனில், நாம் நாடினால் இவர்களின் பாவங்கள் காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பதுதான். ஆனால் இவர்கள் இத்தனைய படிப்பினை மிக்க பேருண்மைகளில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கின்றனர். மேலும் இவர்களுடைய உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். எனவே இவர்கள் எதனையும் செவியேற்பதில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் படித்த ஒரு சில சென்டென்ஸு ப்ராக்கெட்டில் இருக்கும், வேறு டிரான்ஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா அது இருக்காது. இந்த ஐஎஃப்டியோடைய டிரான்ஸ்லேஷன் நான் படித்தது, ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது சொல்கிறேன். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், முன்பு வாழ்ந்து சென்ற இந்த புவிசால் மக்களுக்கு, இந்த பூமியில் இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் புவிசார் மக்கள்னால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த லொக்கேஷனில் வாழ்ந்த இந்த மக்கள், தோ இங்கே அரபுல இந்த பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் இருந்தாங்க, மேலே இருந்தாங்க, ரைட்டில் இருந்தாங்க, லெஃப்டில் இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் வாரிசாக இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா? அவங்கள பார்த்து உங்களுக்கு பாடம் படிச்சுக்க முடியலையா? அவங்களாம் என்ன ஆனாங்க, என்ன செஞ்சாங்க, எதனால் இப்படி ஆனாங்க? அதுதான் அல்லாஹ் அவங்க சொல்கிறான். என்ன சொல்கிறான், நாம் நாடினால், நான் படைச்சேன், விட்டுட்டேன், இந்த உலகத்தில் உங்களை ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், ஆனாலும் என்னுடைய கையில் இன்னும் அந்த உங்களுடைய குடுமி என்கிட்ட தான் இருக்கு. நான் நாடினால் இவர்களின் பாவங்கள் காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பது. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபித்ரத்துக்கு மாற்றமாக செயல்படுவீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்ட ரூல்ஸுக்கே மாற்றமாக செயல்படுவீங்க. புரியுதா? அப்போ உதாரணத்துக்கு அநியாயம் பண்ணக்கூடாதுங்கிறது இவங்களும் ஒத்துக்கிறது தானே. உதாரணத்துக்கு அபுஜெயிலே எடுத்துக்கோ. அபுஜெயிலுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அவன் வேலைக்காரனை அனுப்புகிறான். அவன் அந்த 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடிட்டானே, ஒத்துக்குவானா? அவனை பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்லுவான், அநியாயம் பண்ணலாமா, தப்பு இல்லாமா? அப்போனா அநியாயம் பண்ணுறது தப்புன்னு நீ ஒத்துக்கிட்டது தானே. அப்போ நீ இந்த மற்றவனுக்கு நீ அநியாயம் பண்ணலாமா? குறைசிகளுக்கு ஒரு சட்டம், குறைசி இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். அப்போ இந்த அநியாயம் நீ பண்ணலாமா? அப்போ கேட்டால் என்னம்மா, உன்னால் முடிஞ்சதோ பாரு. அதே தான் அல்ல என்ன வர, என்னால் முடிஞ்சது நான் காட்டினேன்னா உனக்கு நீ தாங்க மாட்டேன். நீ இந்த திமிரில் என்ன பேசுகிற, உன்னால் முடிஞ்சதை பாருன்னு என்ன திமிரில் பேசுகிற? இந்த கூட இருக்கிற ஒரு 50-100 பேர் வச்சு தானே. நான் யாருன்னு தெரியுமில்ல, ஏன் வல்லமை என்னன்னு தெரியுமில்ல, உனக்கு பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாங்களா அந்த மாளிகையில், அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். அவங்களாம் வலிமையான கூட்டம், அவங்களுக்கு உடல் வலிமை நம்மளை விட பல மடங்கு இருந்தது. நம்மளை விட 10-20 மடங்கு அவங்க பலசாலிகள், அதிகமாக கூட இருக்கலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது பார்த்து உங்களுக்கு வந்து புரியலையா? அல்லாஹ் நினச்சா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிச்சிட முடியும் அப்படிங்கிறது. மேலும் இவர்களுடைய உள்ளங்களில் மீது முத்திரையிட்டு விடுகின்றோம், எனவே இவர்கள் எதனையும் செவி ஏற்பதில்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வாரிசாக வந்திருக்கீங்க, ரெட்டை நிலைப்பாடு நீங்களும் எடுக்கிறீங்க. அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அளந்து வாங்கும்போது கரெக்டாக வாங்கிட்டாங்க, அளந்து கொடுக்கும்போது தப்பாக அளந்து கொடுத்தாங்க. இதுதானே டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க வந்து ஊரில் அவங்களுடைய லொக்கேஷனை வச்சு அவங்க சம்பாதிச்சாங்க, நீங்கள் காபத்துல்லா வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. பலவீனர்களை பலமுள்ளவங்களை வச்சு சுரண்டுறீங்க. அப்போது அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து என்ன பண்ணால், அந்த வழிப்பறி அவங்க செஞ்சாங்க, அதே வழிப்பறி தானே நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்போது உங்களுடைய உள்ளங்களில் முத்திரை வைத்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கப்பா? அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் இந்த திருந்துறதுக்கான வாய்ப்பை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் மனுஷனுக்கு வந்து அது இருந்து, ஆனால் சாகிற வரைக்கும் இருக்கும் எல்லாருக்கும், அதுதானே, எல்லாருக்கும் சாகிற வரைக்கும். ஆனால் சிலருக்கு சாவதற்கு பல வருடங்கள் முன்னாடியே அது வந்து முடிஞ்சிடும், திருந்துவதற்கான வாய்ப்பு முடிஞ்சிடும். எப்படி? அல்லாஹ் அவங்களுக்கு உள்ளத்தில் முத்திரை வச்சுட்டான் அப்படின்னா அவனுடைய தவணை முடிஞ்சதுன்னு அர்த்தம். எப்போ முத்திரை வைப்பான், யாருக்கு முத்திரை வைப்பான், எதுக்கு முத்திரை வைப்பான், அதை சொல்கிறான். இப்போ அது சுன்னத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னான்ல, டோட்டலாக அந்த ஊருடைய பொருளாதார நிலைமை மாற்றுறது,
சிரமத்தை கொடுக்கறது, மொத்தமாக அவனுடைய நார்மல் லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ நீங்கள் நார்மல் லைஃப் நமக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? இன்றைக்கி ராஜேஷ்குமார் NDTVயில் சொல்லிகிட்டு இருந்தார், இங்கெல்லாம் லைனில் நின்றுட்டுருக்குறாங்க, கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு லைனில் உட்காந்துட்ருக்காங்க, இவங்ககிட்ட யார்கிட்டையாவது போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்னால் என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அதுவும் பாமர மக்கள், ஹரியானாவில் அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப வெள்ளந்தியான மக்கள். நம்ம வந்து அவங்கள சங்கி அது வடக்கன்ஸ் அதுலாங்கிறோம். அவங்களாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? சாவர வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. மீடியாவே அவங்ககிட்ட கவர் பண்ணுறது கிடையாது. அவங்க ரோடு ஃபெசிலிட்டியே கிடையாது. அவங்க அவ்வளோ மோசமாக வறுமையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த மக்கள் அவ்வளோ சிரமத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ கஷ்டத்தில் ஆயிடுச்சு. அப்போ இந்த சிரமம் வந்ததுக்கப்புறம் தான் அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இப்போ அவனுக்கு கண்டுபிடிப்பான் எதனால் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்னால் என்ன, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் யார் வந்து அடைச்சது. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், புதுசாக ஒரு வறண்டை இழுத்துருக்கான் இஸ்ரேலு. என்ன இழுத்துருக்கான், ஈரானுடைய பேங்க்கில் வந்து பாம்பு போட்டிருக்கான். இப்போ அவன் என்ன சொன்னான், நீ எங்கள் கப்பல் அடித்த, நான் எல்லா கப்பலையும் அடிக்கிறேன் இந்த வழியாக வர்றது. இப்போ இந்தியாவில் வந்த ஒரு கப்பலை அடிச்சியா அப்படின்னா 3 பேர் இன்றைக்கி போனாங்க துணிஞ்சு உள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்கு. 3 கப்பலுமே இன்றைக்கி வந்து டீப்புக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொன்னான், இவங்களுடைய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இவங்க அடித்தாங்க. யார், ஈரானுடைய நிலையத்தை. இவங்க சொல்லிட்டாங்க, ரைட் ஓகே, அடுத்து நாம் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அடுத்தது சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி ஊர்களுக்கு தண்ணியை அடிச்சிருவோம் அப்படின்னா. இப்போ இன்றைக்கி பாம்பு இதில் அடிச்சிருக்கான், எதில், பேங்க்கில். இப்போ அவங்க ஈரான் வந்து சொல்லிடுச்சு, எந்த பேங்க்கில் இருக்கிற ஆட்களுக்கும் சேஃப்டி கிடையாது, நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், யாரும் பேங்க்குக்கு வேலைக்கு போனீங்கன்னா உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. 1 கிலோமீட்டர் பேங்க்லேருந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு யாரும் இருக்காதீங்க, எந்த பேங்காக இருக்கும். இப்போது இதுதான் ஃபசாத் ஃபில்லர்ஸுங்கிறதா. பூமியில் ஒருத்தன் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கும் போது 1 ரவுடி இருந்தால் ஓகே, 2 ரவுடி இருந்தால், 3 ரவுடி இருந்தால் அப்போ மோதல் இருக்கும்ல. அப்போ இதுதான் அது போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை. ஸோ எல்லாம் வந்து இங்கே உள்ளத்தில் எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளத்தில் வந்து நான் வச்சிருவேன், முத்திரை வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு வந்து எல்லாமே மென்டலாக தான் பண்ணுவ நீ. அதுதான் இன்றைக்கி ட்ரம்ப் பண்ணுறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவ்வூர்களின் வரலாறுகளை உமக்கு நாம் கூறுகிறோம், அவை உமக்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன. அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாக இருக்கவில்லை. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகின்றான். இப்போ முத்திரை அல்லாஹ் சொல்கிறான், முத்திரை இட்டுருவேங்கிறான். அந்த இடத்துல முத்திரை இட்டனா அதோட உன்னுடைய கேம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ பூமியில் எவ்வளோ நாள் வேணாலும் வாழ்வ, ஆனால் நல்லதின் பக்கம் உங்கள்கிட்ட வரவே மாட்டேன். அப்போது சும்மா வாழ்வியா, பாவத்தை சம்பாதிச்சுட்டே இருப்பேன். அப்போது நரகத்துடைய கிரேடு உனக்கு ஏறிக்கிட்டே போகும். உனக்கு ரிவிட்டு ரொம்ப, அதாவது உன்னுடைய செக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். பாவத்துக்கு மேலே பாவம் செய்வேன். சரி, யாருக்கு முத்திரை வைப்பான் அல்லாஹ் சொல்கிறான், அவ்வூர்களின் வரலாறுகளை நாம் உமக்கு கூறுகின்றோம். இப்போ தான் அந்த ஊர்களுடைய வரலாறுலாம் சொன்னேன். அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ரசூல்கள் சான்றுகளுடன் அந்த தலைவர்களிடம், அந்த ஊர் அநியாயக்காரர்களிடம் வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ, முன்னாடியே எதையெல்லாம் இவங்க தப்புன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாக இல்லை. ரசூல் வந்ததுக்கு முன்னாடியும் தவறில் தான் இருந்தாங்க, ரசூல் வந்ததற்கு பின்னாடியும் தவறில் தான் இருந்தாங்க. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்பொருவின் உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இதனால தான் அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு டீப்பாக கொஞ்சம் கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகம் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் எது சரி எது தப்பு எப்படி முடிவு பண்ணுறது? அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணி வச்சுருக்கான், நமக்கு உள்ளத்தில் ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சுருக்கு. இப்போ இந்த மனசாட்சியை வச்சே சொல்லிட முடியும். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தால் கொஞ்சம் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகல, எதுவுமே போகல, அவர்கிட்ட கூப்பிட்டு எதெல்லாம் தப்புன்னு சொல்லுப்பார். கொலை பண்ணுறது தப்பு, அநியாயமாக அடுத்தவன் பொருள் எடுக்கிறது தப்பு,
பிறர் மனைவியை வந்து தவறான பார்வை பார்ப்பது தப்பு, திருடுவது தப்பு, பொய் பேசுவது தப்பு, என்ன அபகரிப்பு தப்பு, இதெல்லாம் சொல்லுவார்ல. அப்போ இதெல்லாம் தப்பு தானே, மனசாட்சி வச்சே சொல்லிடுவார். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி ரைட் ஓகே, மனசாட்சியை வச்சே நீ கண்டுபிடிச்சிடணும் இந்த உலகத்தில் எதெல்லாம் தப்புன்ட்டு. ஒரு கடவுளை உருவாக்குற, அது தப்பு தானே. ஏன் உருவாக்குற, கடவுளை சும்மா உருவாக்குற, அதை வச்சு பிஸ்னஸ் உருவாக்குறியா இல்லையா? எந்த கடவுள் இன்னைக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கா சொல்லு? எந்த கடவுள் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கு? வெறும் பக்திக்காக எந்த கடவுள் உருவாக்கப்பட்டிருக்கு? எந்த கடவுளும் கிடையாது. ஒரு கடவுள் இருக்கும், அதுக்கான வழிபாட்டு தலம் இருக்கும், அந்த வழிபாட்டு தலத்தை சுற்றி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரே அதை வச்சு தான் சாப்பிடும். அப்படி தானே? அஜ்மீர் எடுத்துக்கோ, அஜ்மீர் தர்காவை வச்சு தான் அஜ்மீர் ஊர். அதோடைய பொருளாதாரமே தர்காவை வச்சு தான் ரன். அப்போது அந்த வழிபாடு தப்பு, அதுக்கு வந்து செய்யக்கூடிய சடங்குகள் தப்பு, அது கந்தூரி தப்பு, உருஸ் தப்புன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் தர்காவுடைய பொருளாதாரமே காலியாகும். இதெல்லாமே வந்து போலி உருவாக்குற. இப்போ போலியாக இதெல்லாம் உருவாக்கி நீ வந்து ஒரு இதை வந்து கட்டமைக்கிற. ஸோ உருவாக்கும் போது தெரியுமில்ல அது போலின்ட்டு, இது வந்து தப்பு, இது நான் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கந்தூரி நடக்கும்போது ஒருத்தன் தானே செஞ்சுருப்பான், அதுக்கு முன்னாடி அது நடந்திருக்காதுல்ல. அதே சமயம் இப்போ என்னன்னா, இது வந்து ஹராமானது, ஹலாலானதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் புனிதமாக்கணும், புரியுதா? இப்போ என்ன உடனே என்னன்றோம், காபத்துல்லா வச்சு பிஸ்னஸ் நடக்கலையா? ஆமாம் நடக்குது. அல்லாவே குரானில் சொல்கிறான், இது பிஸ்னஸுக்கு நான் தான் உருவாக்கினேன், இது ஹலால் பிஸ்னஸ்ன்ட்டு. புரியுதா? ஹலால் பிஸ்னஸுக்கும் ஹராம் பிஸ்னஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. காபத்துல்லாவை அல்லாஹ் லொக்கேஷன் யார் செலக்ட் பண்ணா? அல்லாஹ். அது ஸ்கொயராக இருக்கணும்னு யார் செலக்ட் பண்ணா? அல்லாஹ். அந்த இடத்துல வாட்டர் சப்ளை போர் யார் போட்டு கொடுத்தா? அல்லாஹ். அன்னைக்கு போட்டு கொடுத்த போர் 4000 வருஷமாக இன்னும் ட்ரை ஆகாமல் அத்தனை கோடி மக்களுக்கு வந்து அது கொடுத்துட்டே தான் இருக்குது. இது பண்ணது யார்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் பண்ண நீ பண்ணுவியா? அப்போ ஒரு காவா தானே இருக்குது, நீ ஊருக்கு ஒரு காவா உருவாக்குனீன்னா, புரியுதா? அல்லாஹ் உருவாக்கணும்லப்பா, அப்போ அதில் எப்படிப்பா தப்பாக இருக்கும் அப்படின்னா, அப்போ அல்லாஹ் ஆதம் உருவாக்கணும், நீ ஒரு ஆதம் உருவாக்கு, அதுக்கப்புறம் தப்பு எப்படி? சரியா? நீ ஒரு ஆதம் உருவாக்கு, நீ ஒரு இப்ராஹிமை உருவாக்கு, நீ ஒரு மூசாவை, ஒரு ஈசாவை, ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கு, அதுக்கப்புறம் நீயும் இதெல்லாம் உருவாக்கலாம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நீ செய்யக்கூடாது. அல்லாஹ் வானம் பூமியை உருவாக்கியிருக்கான், செஞ்சு காட்ட. அதுதான் இப்ராஹிம் நபி சொல்கிறது. அல்லாஹ் கிழக்குலேருந்து சூரியனை கொண்டு வரான், நீ மேற்குலேருந்து கொண்டு வந்து நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நோ அப்ஜெக்ஷன். சூரியனை அப்படியே தூக்கி அப்படியே இந்த பக்கம் இப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டாந்து காட்டு. இப்போது இந்த தவறுகள் இருக்குது பாரு, இந்த ஃபஸ்ட்டு பண்ணுற இந்த போலி கடவுள்கள், பொய் சொல்கிறது, அபகரிக்கிறது, அந்த பொய் கடவுளை வச்சு அந்த கடவுளுக்கு நான் தான் சேவகன்னு ஒரு உட்காந்துக்கிறது, அதுக்கப்புறம் வழிபாட்டு தலம் வந்து பழசு ஆக ஆக அதுக்கு மரியாதை கூட்டுறது, 300 வருஷமாக இருக்குது, 400 வருஷமாக இருக்குது, 500 வருஷமாக இருக்குன்னு ஹைப்பு ஏற்ற வேண்டியது, புரியுதா? அந்த ஃபேக் ரிவ்யூ நீ கொடுக்க வேண்டியது, இங்கே போனால் எல்லாமே நடக்கும்ன்ட்டு. ஃபேக் ரிவ்யூ தான், ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறான்ல, அந்த மாதிரி கூகுள் ரிவ்யூ வந்து ஃபேக் ரிவ்யூ கொடுக்குது. இங்கே போனால் எனக்கு குழந்த பிறந்துருச்சு, அதை போணுச்சு, அதெல்லாம் வந்து பண்ணி இத்தனை பித்தலாட்டமும் நீ தானே பண்ணுற. அப்போது மனசாட்சியை வச்சு இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியணும். அதான் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, புரியுதா? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி சொந்த உன் கெப்பாசிட்டிலேயே இதெல்லாம் நீ தவறுன்னு கண்டுபிடிக்கல, புரியுதா? இதெல்லாம் உன் சொந்த கெப்பாசிட்டிலேயே தவறுன்னு கண்டுபிடிக்கலங்கும்போது அந்த ஊரிலே ஒரு உத்தமரை அல்லாஹ் தேர்வு பண்ணி அவர் மூலமாக தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய வசனங்களை, வேதங்களை கொடுத்து அவர் வந்து நீ சிந்திக்க மறந்த விஷயங்களை அவர் சிந்திக்க தூண்டுவார். அவர் உனக்கு புரிய வைப்பார். அடே மரமண்டா, நீ நீ லாபம் இதுன்னு பார்த்து செஞ்சிட்டு இருந்த, ஆனால் இதெல்லாம் தப்பு. இந்த உலகத்தில் நீ வந்திருக்க, இந்த உலகம் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ படைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ வந்தது ஒரு இடம், நீ போகிறது இன்னொரு இடம். அவர் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இதனுடைய ஆபத்துகள் என்னன்னெல்லாம் அவர் எடுத்து சொல்லுவார், புரியுதா? மனசாட்சியை வச்சே நீ இந்த தவறுகளை வந்து தவறுன்னு உணர்ந்திருக்கணும். புதுசாக எந்த தவறையும் நீ உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடாது. ஆல்ரெடி இந்த தவறை கூட நீ மனசாட்சிப்படி இதெல்லாம் தவறுன்னு விட்டு ஒதுங்கி தான் இருந்திருக்கணும். உன் மனசாட்சியை நீ வந்து அது மாதிரி பண்ணல, நீ சாகடிச்சிட்ட. அதுக்கு பதிலாக
அல்லாவுடைய ரசூல் ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எப்படிப்பட்டதுன்னா, உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ தான் உட்காந்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுறதுக்கே ஒரு ஆள் உனக்கு வந்து பிட் அடிக்கிறதுக்கே ஒரு ஆள் அனுப்பியாச்சு. எக்ஸாம் ஹாலில் வந்து அவர் சொல்கிறார், டே இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினுக்கு இது எழுதுறா, இந்த கொஸ்டினுக்கு இது எழுதுறா, இந்த கொஸ்டினுக்கு இது எழுதுறான்னு. போயா வேலையை பார்த்துட்டு இப்போ வாத்தியார் உட்காந்து ஒரு வேடிக்கை பார்த்துருக்கா. அல்ல ஏண்டா பாடமும் உனக்கு நடத்தியாச்சு, போனால் போகுதுன்னு சரி தப்பாக எழுதுறிய, நாசமாக போயிடுவேன்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி எல்லாருக்கும் காமனாக எல்லாரும் பெட்டு எழுதிங்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள்லாம் என்ன மாதிரியான ஆட்கள்? இந்த நபிமார்கள் சொல்லலாம் அதை பார்த்து காப்பி அடித்து பாஸ் ஆகிறவங்க. ஆஹா, நாம் இந்த ஆங்கிளில் சிந்திக்காமல் விட்டுட்டோம், நம்ம இந்த சிந்திக்கிறோம். இப்போ இப்ராஹிம் நபி வந்து அப்படிதான சிந்திக்க கற்றுக் கொடுக்குறாரு. இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்த்து இது வந்து வருது, இது போகுது, இது யாரோ கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியுது, இது யாரோ கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியுது, இது இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்குற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து எதுவும் நல்லது செய்யாது கெட்டது செய்யாது இந்த விஷயங்கள்லாம் சொல்லி காமிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் கூட உன் மனசாட்சி ஆக்டிவேட் ஆகலை, அதுக்கப்புறம் கூட உன் அறிவு வந்து உனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா, புரியுதா? கையை பிடிச்சி எழுதி கொடுத்து கூட உன்னால் இது பண்ண முடியல அப்படின்னா, முழுசாக நீ என்ன ஆகிட்ட? மிருகம் ஆகிட்ட. உனக்கு எது பெனிஃபிட்டு எது பெனிஃபிட் இல்லை இப்படி மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் இன்னைக்கு வந்து உலகம் வந்து எப்படி பார்க்குது? யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்புன்னெலாம் பார்க்கறது இல்லை. அவங்க கூட சேர்ந்தா லாபம், அமெரிக்கா கூட சேர்ந்தா இது லாபம், இங்கே சேர்ந்தா இது நஷ்டம், இப்படி வந்து திங்க் பண்ணி போகிறல்ல. இது நியாயம் தர்மம் பார்த்துக்காம லாப நஷ்டம்னு பார்த்துட்டு போனீங்கன்னா நீ வந்து மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அன்ஃபிட்டு. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உலகத்திலே அவனுக்கு முத்திரச்சிடும். அப்போ ரசூலுடைய பிரச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் அதை நீ சரியாக கேட்கலன்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கால, 10 வருஷம் பண்ணிட்டாங்க. புரிய வைக்க வேண்டிய விதத்தில் அத்தனை கோணத்திலையும் புரிய வைக்க வச்சிட்டாங்க. கடைசியாக அவன் என்ன பண்ணான்? அடித்து விரட்டுற கண்டிஷனில் ஆகிட்டான். அடித்து விரட்டுற கண்டிஷனில் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவன் உள்ளத்தில் சீல் வச்சிட்டான். யார்? அபூஜஹிலுடைய உள்ளத்தில், உத்துபா அந்த கோஷ்டி உள்ளத்தில் சீல் வச்சிட்டான். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு போனதுக்கப்புறம், ஊரை விட்டு போனதுக்கப்புறம் கூட அவங்க எதுவுமே அவங்க கேர் பண்ணல. கடைசி அவங்க என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நான் சீல் வைப்பேன். யாருக்கு சீல் வைக்க மாட்டான்? அல்லாஹ் அறியாமலே இருக்கான், அவனுக்கு சீல் வைக்க மாட்டான். நபியுடைய பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கணும். சரி, அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நபிமார்கள் இல்லை, இப்போ என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலகட்டத்தில் நபிமார்களுடைய உபதேசங்கள் இன்னைக்கு லைவ்ல இருக்கு. குரான் இருக்குது, குரானுடைய தப்சீர்கள் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, ஹதீஸுடைய தப்சீர்கள் இருக்குது. ஸோ இதை வச்சு நீ வந்து சரி தப்பு எதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு நீ இது சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு மண்டையில் ஏறல, அதுக்கப்புறமும் எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா உனக்கு எப்போவுமே கிளாரிட்டி கிடைக்காது. நீ செத்து போனப்பேனோ பூமியில் நீ வாழ்ந்துக்கோ, உனக்கு வந்து உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை வச்சிருவோம். அப்போ இவங்களுடைய இன்னொரு தன்மையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை, மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம். அப்போ இந்த முத்திரை அல்லாஹ் வச்சான்ல உள்ளத்தில், அவங்களுடைய ஒரு பண்பு என்ன? ரசூல் உபதேசம் பண்ணாலும் அந்த உபதேசங்கள் கூட அவங்களுக்கு பயன் தராது. அடுத்தது என்ன? அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை. ஒரு வாக்குறுதி அவங்க சொல்லுவாங்க அல்லது அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்த உலகத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லுது? பள்ளிக்கூடங்களை தாக்கலாமா? அமெரிக்கா என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தாக்கக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூலை ஈரான் தாக்கிடுச்சுன்னா என்ன சொல்லுது? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எப்படிங்க தாக்கலாம்? நீங்கள் அமெரிக்கா வந்து ஈரானுடைய ஸ்கூலில் தாக்கிச்சு. இத்தனை நாள் வந்து என்ன சொன்னாங்க? ஈரானே வந்து தாக்கிச்சு. அதுக்கு என்ன அவன் சொன்னான்? அமெரிக்கா ட்ரம்ப்பு செம்ம உருட்டு.
என்ன உருட்டு விட்டுனான்னா, ஈரானுடைய இந்த மிசைல் இருக்குல்ல, அது வந்து அவன் ஏவி விட்டான்ல பஹ்ரைனில் அதில் இதுலன்ட்டு, அவங்க மிசைல்லாம் வந்து லோக்கல் பட்டாசு மாதிரிப்பா, ஏவும் போதே டப்புன்னு ஒடிச்சிரும். அப்படி கிளம்பிச்சான் சவுதிக்கு, போகும்போதே டப்புன்னு அவங்க ஸ்கூல்லேயே விழுந்து ஸ்கூல் காலி ஆயிடுச்சான். அதுக்கெல்லாம் அக்யூரஸின்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அமெரிக்கன் மிசைல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சர்க்கிள் இப்படி போட்டாங்கன்னா அந்த சர்க்கிளில் தான் போய் விழுவும், அவ்வளோ அக்யூரேட்டுங்க அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் இப்போ நாளில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருச்சு, வந்து விழுந்த மிசைல் என்ன அப்படின்னு. என்ன மிசைல்னால் டாமாஹாக் மிசைல். அது எப்படிப்பட்ட மிசைலு? அக்யூரேட்டாக வந்து விழக்கூடிய மிசைல். அப்போது அமெரிக்காவுடைய அக்யூரசி, மோஸ்ட் அக்யூரேட் மிசைலு அது உருது. ஏன்னா அதோடைய ஷேப்பே வந்து டாமாஹாக் மிசைல் தெரியும், மற்ற மிசைல் மாதிரி அது கிடையாது. க்ரூஸ் மிசைல் அது, அப்படியே பல கிலோமீட்டர், பல 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும். அது க்ரூஸ் மிசைல்னால் தெரியும்ல, காரில் க்ரூஸில் ஒரே ஸ்பீடில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஜம்முன்னு ஒரு ரூட்டை பிடிச்சி. அப்படி வந்து இப்படி உழுவுற மிசைலு டாமாஹாக் மிசைல் உழுவுது. இன்றைக்கி உலகமே பார்த்துட்டு காரி துப்புது. சொரண கெட்ட நாய் மீடியா முன்னாடி அப்படியே வந்துட்டு போகிறான். கேட்டால் என்னங்கிறான், அது நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் எப்படி விழுந்துச்சுன்ட்டு. இவ்வளோதான் பதில். திட்டமிட்டு மிசைலை ஊற்றுறான். இப்போ எல்லாம் சொல்கிறான்ல, யாருக்கு அவன் உள்ளத்தில் முத்திரை வைப்பான்னு சொல்லுவானுங்க. ஆனால் கொஞ்சம் கூட ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸை அவனுங்களே ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. இப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள். புரியுதா இல்லையா? ஊருக்கு உபதேசம் பண்ணுறது. அப்போ இது மோசமான பண்பா இல்லையா? இப்போது இவங்களை வந்து முத்திரை வைக்கிறது தப்பு இல்லைல்ல. இவங்க சாவரும்போது நல்ல வழிக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா இவங்க நரகத்துக்கு தான் போகணும். இவங்க அவ்வளோ பெரிய ஃபசாது இவங்க பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி இப்போ இன்னைக்கு கடவுளை மறுத்து பேசக்கூடிய ஆட்கள் இருப்பான். அறிவியல் பூர்வமாக அப்படி பேசுகிறோம்மா, அதும்மா கடவுளை அறிவியல் மூலமாக காட்டு, நான் நம்புகிறேன் அப்படிமா. சரி, எழுதி வச்சுக்கோ. அறிவியல் பூர்வமாக ஆர்கியூமெண்ட் வச்சா நீ நம்பணும், அப்படி தானே? அப்படி ரைட்டு. சரி, ஓகே. இந்த கர்ச்சீப்பு தானாக உருவாகிருக்குமா? விஞ்ஞானத்தின்படி விஞ்ஞானம் இது நம்புமா தானாக உருவாகிருக்குன்னு? ஏன்னா பருத்தி இருக்குது, பருத்தி ஒரு செடியில் வராது. செடியில் இருக்கிற பருத்தி அப்படியே கர்ச்சீப் ஆகாது. அதை வந்து நூலாக்கணும். அந்த நூலும் கர்ச்சீப் ஆகாது. அந்த நூலை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நூலாக அது தச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஷேப் இந்த டிசைனில் கட்டிங் பண்ணி, நூலை துணியாக்கி, துணியை கட்டிங் பண்ணி, அதை வந்து பார்டர் தச்சு, இது கலரிங்கு, ப்ளீச்சிங்கு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கர்ச்சீப் வரும். இப்போ இதை செய்கிறதுக்கு இத்தனை ப்ராசஸ் இருக்குல்ல, இத்தனை ப்ராசஸ் நடந்து தானே ஒரு படைப்பு உருவாகிருக்கும். அப்போனா இந்த இத்தனை ப்ராசஸ் செஞ்ச ஒருத்தன் இருக்காங்கிறது தானே சயின்ஸு. அப்போது ஒரு கர்ச்சீப் இருக்குதுன்னா இந்த கர்ச்சீப்புடைய படைப்பாளன் ஒருத்தன் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும். இதுதானே சயின்ஸு. ஓகே, அப்போ அதே தானே உலகத்தில் என்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது? இந்த உலகத்தோடைய ஸ்பீடு லைட்டாக மாறிச்சுன்னா இந்த மழைக்காலம் வெயில் காலம் இப்படி வருமா? வராது. இந்த உலகம் கொஞ்சம் சூரியனுக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னா வாழ முடியுமா? நெருப்பு மண்டமாக ஆயிரும். இந்த உலகம் கொஞ்சம், இந்த பூமி கொஞ்சம் சூரியனை விட்டு விலகி இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஐஸ் கட்டி ஆயிரும். அப்பவும் உலகத்தில் உயிர்கள் உற்பத்தி ஆகும். அப்போ இவ்வளோ அக்யூரேட்டான ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பொருள் நிற்குதுன்னா நிறுத்தினவன் இருக்கானா இல்லையா? புரியுதா? அப்போது ஒரு படைப்பாளன், நான் சொல்கிறது அல்லாஹ், அதுக்கு படைப்பாளனுக்கு பேர் ரஹ்மான் ரஹீம் அதெல்லாம் தூக்கி சைட்டில் வை. கிரியேட்டர்னு ஒருத்தன் இருக்க போய் தானே இதெல்லாம் பாசிபிள். புரியுதா? ஒரு நுட்பமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அது நடந்திருக்கணுமா, நடந்திருக்கக்கூடாது. இதுதானே சயின்ஸு. அப்போ சயின்ஸ் படி சொல்கிறேன் கடவுள் இருக்குன்னு சொல்ல பார்ப்போம். ஒரு நாய் சொல்லாது. எல்லாரும் என்னம்பா உடனே அடுத்த கேள்விக்கு போயிடுவான். இந்த கேள்வி கேட்ட உடனே அடுத்த கேள்விக்கு அவன் என்ன தெரியுமா போயிடுவான், நல்லவங்க ஏன் பாதிக்கப்படுறாங்க? இப்போதானடா சயின்ஸ் பூர்வமாக ப்ரூஃப் பண்ண அல்லாஹ் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். என்ன
நல்லவங்களை வந்து ஏன் சோதிக்கிறாங்க? சரி ரைட்ரா, இப்போ நீ 2வது கேள்விக்கு பதில் சொன்னால் ஏற்றுக்குவியா? வா சொல்கிறேன். நல்லவங்க ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த உலகம் ஒரு சோதனைக்கான இடம். இந்த இடத்துல யாருக்கும் பரிசும் கிடையாது, யாருக்கும் தண்டனையும் கிடையாது. இங்கே ஏழையாக இருக்கிறது அது தண்டனை கிடையாது, பணக்காரனாக இருக்கிறது அது வந்து பரிசும் கிடையாது. இதை வச்சு இது வந்து நியாய தீர்ப்பு நாளும் கிடையாது, இங்கே அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறதும் கிடையாது. இதை வச்சு மறுமையில் தான் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். இது ஒரு எக்ஸாமுக்கான ஒரு இது, புரியுதா? அப்படின்னு சொல்லி நீதியை மறுமையில் தான் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்லேயே அதானே சொல்கிறான். நியாய தீர்ப்பு நாள்னு எதை சொல்கிறான்? உலகத்தில் இருக்கிற நாட்களை சொல்கிறானா, உலகத்தை அழித்து மறுபடியும் உருவாக்கக்கூடிய ஒரு நாளை சொல்கிறானா? அந்த நாளை தான் சொல்கிறான். இப்போ இதுதான் அதுக்கு பதில் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ. இப்போ இந்த பதில் கரெக்டான பதில் தானே, கொடுத்தாச்சு இல்லை, இதுதான் அதுக்கு பதில்னு சொன்னால் உடனே என்னம்மா அடுத்த சப்ஜெக்ட் ஜம்ப் பண்ணும். அது ஏன் எல்லா ஊருக்கும் நபி அனுப்பாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மட்டும் நபி வரணும்? இப்போ அதுக்கு பதில் சொல்லணும் போனோம்னு வச்சுக்கோ. அடுத்த ஒரு கேள்வி வைப்போம். அப்போ இவனை எங்கேயாவது பிடிச்சி நிறுத்த முடியுமா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வாக்குறுதி பேணும் பண்பினை இவர்களிடம் காண மாட்டீர்கள். யாருக்கு அல்லாஹ் முத்திரை வைப்பானா? இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இவனுக்கு என்னென்னா விதண்டாவாதம். அடுத்த கேள்வி என்ன வைப்பான்? ஆண் பெண் ஏன் சமமாக இல்லை? ஏன் ஆணுக்கு வந்து சொத்து வந்து அதிகமாக கொடுக்க சொல்கிறான், பெண்ணுக்கு ஏன் சொத்து கம்மியாக கொடுக்க சொல்கிறான்? ஏன் ஆணுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி அல்லாஹ் அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, பெண்ணுக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காமா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்ல 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 அடுத்த கேள்விக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இப்போ இவனுக்கு எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னாலும் இவன் ஏற்றுக்க போகிறானா? ஏற்றுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ நீயே முடிவு பண்ணதுக்கப்புறம் அல்லாஹ் முடிவு பண்ணலாம்ல நீ ஏற்றுக்காதுன்ட்டு. இனிமே உனக்கு எவன் சொன்னாலும் ஏற்றுக்காமல் இரு. இது ஒன்று அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அப்போ 2 சுன்னத்து புரிஞ்சதா? ஒன்று, மனசாட்சியை பயன்படுத்தி கூட உண்மைகளை உன்னால் புரிஞ்சிக்க முடியல, நியாய தர்மத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா வேதங்கள் மூலமாக, தூதர்கள் வாழ்க்கையின் மூலமாக உனக்கு அறிவுரை சொல்லப்படும். அந்த டைமில் கூட உனக்கால் புரிஞ்சிக்க முடியலன்னா உனக்கு சீல் வச்சிருவேன். அடுத்தது, நீயே ஒரு ரூல்ஸ் போடுவ, அந்த ரூல்ஸ் நீயே ஃபாலோ பண்ண மாட்ட. இது மாதிரி கேடு கெட்டவர்களை நான் வந்து மதிக்க மாட்டேன். ஏன்னா இவன் போடுற ரூல்ஸ் கூட இவன் மதிக்கிறது இல்லை. ஸ்கூலில் பாம்பு போடக்கூடாதும்பா, பாம்பு போடுவான். பொய் சொல்லக்கூடாதும்பா, இவன் என்ன சொல்லுவான்? ஈரான் கவர்மெண்ட் இஸ் த வெரி லயர் கவர்மெண்ட்டுமா, வாயை திறந்தா பொய்யுமா. இன்னைக்கு உலகம் காரி துப்புது. உலகத்துடைய எல்லா மீடியா ட்ரம்பை காரி துப்புது. என்ன, நட்பு நாடும் காரி துப்புது. இந்தியா நட்பு நாடு. என்ன, இப்போ மேஜர் மதன்குமார் இந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப சீலாகிச்சு பேசுகிறோம். அதே சமயம் அமெரிக்காவை திட்டியும் தான் போடுறாங்க. அமெரிக்கா வந்து பொய் சொல்லுது, இந்தியா பாகிஸ்தான் வார யார் நிறுத்தினதுன்னா அமெரிக்கா நிறுத்திச்சுன்னு சொல்கிறது இவங்க ஒத்துக்கிறாங்களா? இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் பொய் சொல்லுதுங்கிறான். புரியுதா? அப்போது இவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு மற்றவனை சொல்லுவான், ஆனால் இவன் பொய் சொல்லுவான். தீவிரவாதம் பண்ணக்கூடாதும்பா, ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்? ஈரானில் கொண்டு போய் மேலேருந்து வானத்துலேருந்து வெப்பன்ஸ் போடுறேன், எடுத்துகிட்டு போய் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுங்கன்றான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏற்றி சண்டை போடுறவன் யார்? உங்கள் பாஷையில் அது அவனுக்கு பேர் என்ன? போலீஸுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி ஒரு கூட்டம் சண்டை போட்டுச்சுன்னா அந்த டீமுக்கு பேர் என்னப்பா? டெரரிஸ்ட் தானே. அவங்க தானே டெரரிஸ்ட்டு. அவங்க என்ன ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா? சொந்த நாட்டு அரசாங்கத்துடன் போடுறவங்க. இப்போ அமெரிக்கா அரசாங்கத்துக்கோட போய் ஒரு குரூப் போய் பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? டெரரிஸ்ட்டு. இப்போ டெரரிஸ்ட்டுக்கு வந்து வெப்பன் சப்ளை கொடுக்குற நீ யார்? அப்போ டெரரிசம் வந்து நீ வெறுக்கிறவனா இல்லையா? போய் தானே சொல்கிறேன். அப்போ உனக்கு எப்படி வந்து அல்லாஹ் வந்து உன்னுடைய உள்ளத்தில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து வச்சுருப்பான்? அப்போ முத்திரை வைக்கிறது உனக்கு சரியாக தப்பா? புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு சுன்னத்துகளை சொல்லிடுறான். இப்போ குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், இப்போ நீங்கள் என்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணுறோம்? இப்போ குறைஷிகள் என்ன சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுடைய சகோதரத்துவத்தை உடைச்சிட்டாருன்னு. சகோதரத்துவத்தை யார் உடைச்சா? ரசூலா வந்து என்ன சொன்னாங்க? என்ன அல்லாஹ் ரசூலா ஆக்கியிருக்கான், நான் உண்மை பேசுகிறேங்கிறாங்க. இது அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், முகமது உண்மையை தான் பேசுவார், பொய் சொல்ல மாட்டாருன்னு. அதுதானே இவங்க அந்த தாருணத்தோடு இருக்கிற எல்லாரும் அதுதானே சொல்கிறீங்க. சரி, முகமது உண்மை தானே பேசுவார், அப்போ ஏற்றுக்குங்க. அது மாட்டோம். அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு உள்ளத்தில் சீல் வைக்கலாமா வைக்கக்கூடாது? நீ தானே சொல்கிற முகமது பொய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டு. ஹெர்குலிஸ் சொல்கிறான்,
அவர்லாம் பொய் சொல்ல மாட்டார். நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவர் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுலேருந்து அவர் பொய் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அபு சுஃபியானோட ஆட்களை நிப்பாட்டி வச்சு ஃப்ரண்ட்டில் அபு சுஃபியான் நிற்க வச்சு அவங்க கேட்குறாங்கல்ல, இந்த ரோமுடைய மன்னர் கேட்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களாம் பயந்துருவோம், தலை ஆட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னேன்ற. அப்போ நீ என்ன நம்பிட்டு இருந்தியோ, அப்போ 16 வருஷம் 18 வருஷம் நீ எதிர்த்ததுக்கு என்ன ரீசன்? நீ ஒரு அயோக்கியங்கிறதுக்கு இதுவே சான்று. அப்போ உன்னை சுழுக்கெடுக்க கூடாதா? இத்தனை நாள் அதனால இத்தனை பேரை கஷ்டப்படுத்திய, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சிய, அம்மார் பின் யாசிர் ஃபேமிலியை துன்புறுத்தினிய, என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு துன்புறுத்தினிய, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு துன்புறுத்தினிய, இத்தனை தவறுகள் செஞ்சிய, அல்லாவுடைய இந்த காபத்துல்லா அல்லாவுடைய ஆலயம்னு தெரிஞ்சு அல்லாவுக்கு மாறு செஞ்சிய, அதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ அல்லாஹ் இதுதான் கேட்குறான். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலும் என்கிட்ட ரூல்ஸு ஸ்டாண்டர்டு தான், இந்த ரூல்ஸு யார் மாறினாலும் உங்களுக்கும் இதே தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக நான் முதல்ல சொன்னல, மொத்தம் 6 ரசூல்கள் பட்டியல் அல்லாஹ் சொல்கிறான்ட்டு. 6 ரசூல்கள் தான், நானும் 5 தான் வந்துச்சு அந்த லைனில். இப்போ 6வது ரசூல் என்ட்ரி ஆகிறார். இது மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி இப்போ இந்த வசனங்கள்லேருந்து அல்லாஹ் அது தொடங்குறான். இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி 3 ரசூல்கள். இப்போ அல்லாஹ் உதாரணம் காமிச்ச இந்த சூறாவில் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி 3 ரசூல்கள். 1 நூ அலைஹிஸ்ஸலாமு, 2வது ஹூத் அலைஹிஸ்ஸலாமு, 3வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு பின்னாடி 3 ரசூல்கள். 1 லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியுடைய சமகாலத்தவர்கள். அதுக்கப்புறம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மதியனில் இருந்தவர். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ண மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. குரானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத ஒரு ரசூல் அதிகமாக வரலாறு வருது அப்படின்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். இது அந்த அளவுக்கு அவருடைய ஃபசீலத் மேலானது. நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் யாருதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் தான். இந்த வஹாபீஸ சிந்தனையில் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு குரானில் வந்தாலே எனக்கு அது போரிங்காக தெரியும். ஏன்னா நம்ம புரிதல் என்ன, வணக்க வழிபாடு தான் இஸ்லாமு அப்படின்னு இருக்கும்போது வணக்க வழிபாடுக்கான எந்த விஷயமும் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் வேறு சப்ஜெக்டாக இருக்கும். எனக்கு இது கடக்கணும், சீக்கிரம் இது கடந்துட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்போ குரானுடைய அந்த ரூஹு என்ன அப்படிங்கிறது அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் மூசா நபி வரலாறு வந்தாலே எனக்கு உற்சாகமாயிடும். அதுக்கப்புறம் அவர் வந்தாலே எனக்கு பெரிய பொக்கிஷமாக பார்ப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாருன்னா செம்மையான மேட்ரு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல நீண்டதாக தொடர்ச்சியாக 68 வசனங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லப்போம். 103வது வசனத்திலிருந்து 171 வரைக்கும் டீட்டெயிலாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லலை. பெரும்பாலும் இப்போ இதில் நம்முடைய உலமாக்களும் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பெருசாக குரான் வெயிட்டு கொடுக்குற அளவுக்கு வெயிட்டு கொடுத்து பயான்கள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. சில சம்பவங்கள் இருக்கும். அந்த சூனியக்காரர் வந்தாங்க, அப்படி போட்டி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது பண்ணிச்சு, கைத்தடியை போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு, அவங்க செஞ்ச அற்புதங்களுக்கு ரொம்ப வெயிட் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவுலியாக்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இவருக்கே இவ்வளோ அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு, நல்லவர்கள் நல்லடியார்கள்லாம் இப்படி அழுக்கு போச்சு. அதுவும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமே கிளர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தார். ஸோ கிளர் அவுலியா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி அப்படி இப்படின்னு பண்ணி இவங்க பிஸ்னஸில் தான் அவங்க குறியாக இருப்பாங்களே தவிர மூசா நபியுடைய தத்துவம் என்ன, அவருடைய உண்மைத்தன்மை என்ன, அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது ஏன் இது முக்கியம்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி நபிமார்களிடம் வாங்கிய அழைப்பு பணி உம்மத்து மீது சுமத்தப்படுது. இப்போ இந்த 5 ரசூல்கள் பிரச்சாரம் பண்ணாங்களே, எல்லாமே ரசூலு அந்த உம்மத்துடைய லீடர், இவங்க 2 பேர் தான் மோதுவோம். புரியுதா? அதே மாதிரி இந்த ரசூல்களுடைய அந்த எதிரிகள் அழிக்கப்பட்ட உடனே அங்கே வரலாறு முடிஞ்சிடும். அழிக்கப்பட்டாங்க, அதோட படிப்பினை ஆனாங்க, அடிக்கப்பட்டாங்க, படிப்பினை ஆனாங்க. இங்கேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி யார்? ஃபிரௌன். அவனும் அழிக்கப்படுவான். அதுக்கப்புறம் எண்டாயிருமா? குரானில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் அதிகமாக டேட்டா கிடைக்கும். மற்ற ரசூலுக்கு இது இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா இல்லையா?
மற்ற ரசூலுடைய சமூகம் அழிக்கப்பட்டதுடன் தி எண்டு படம் போட்டுருவாங்க. இவங்களுக்கு மட்டும் வந்து சாப்டர் 2 பார்ட் 2 எதிர்பாருங்கள், அப்புறம் பார்ட் 3 எதிர்பாருங்கள். இன்னி வரைக்கும் சீக்வன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. புரியுதா? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லி அந்த சீரீஸ் வரும்ல, வெப் சீரிஸ் மாதிரி, அது மாதிரி சீரீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன இன்னொரு மேட்டர்னா, மற்ற ரசூல்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஹீரோ யார்? ரசூல். ஸோ ஃபுல் ஸ்டோரிக்கு வந்து அவருக்கு மட்டும்தான் வெயிட் இருக்கும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் ஸ்கோர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உம்மத்துக்கே வந்து, ஏன்னா உம்மத்தே வந்து இப்போ ஹீரோ, சிங்கிள் ஹீரோ கிடையாது, மல்டி ஹீரோ. உம்மத்தில் ஒவ்வொருத்தனும் ஹீரோ. இப்போ ரசூல்லா காலத்தில் பார் ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபேர், சாத் பின் அபி வக்காஸ், அபு உபைதா, எவ்வளோ பேர் இருக்காங்க. சாத் பின் முஆத் பின் ஜபல், அப்துல்லா இப்னு ரவாஹா, காலித் பின் வலீது, எத்தனை பேர் ஹீரோஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போது எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுத்தது, புரியுதா இல்லையா? அப்போது எத்தனை பேர் அவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைஞ்சாங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மற்ற ரசூல்கள் பிரச்சாரம் பண்ணும்போது மற்ற உம்மத்துகளுக்கு என்ன வேலை? வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் வேலை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உம்மத்து கையிலையும் சில வேலைகள் தரப்படுது. அப்போது இத்தனை நாள் சும்மா இருந்தப்போ வீட்டில் நீ சும்மா இருக்கிற, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய திறமை வந்து பன்மடங்கு வெளிப்படும். புரியுதா? நீ கடையில் வந்து 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ உன்னுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். எல்லாரும் லீவ் போட்டு நீ மட்டும் இருந்தீன்னா அப்போ உன்னுடைய பவர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உன்னுடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்கும். அப்போது மனிதன்கிறதே அந்த படைப்புடைய அந்த பொட்டன்ஷியலு, அந்த ப்ராடக்டிவிட்டியை அல்லாஹ் வந்து மனிதனை வந்து உச்சகட்ட ப்ராடக்டாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லீப்பர் செல் மோட்டில் தான் இருந்தது மற்ற ரசூல்கள் இருந்த வரைக்கும். மூசா நபி காலத்தில் தான் அந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? போட்டி போட்டு அந்த நபிக்கு ஈக்குவலாக நீ பர்ஃபார்ம் பண்ணலாம். பத்ரில் ரசூல்லா அப்படி முன்னாடி குதிரையில் வந்தாங்கன்னா கூட நீயும் நிற்கலாமா இல்லையா? இந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது கிடைச்சதா? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இப்போ குரானுக்கு ஓதி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? ரசூல்லாவுடைய வேலை. அது உம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆனதுனால தான் இப்போ நான் உட்காந்து பண்ணிட்டு. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அங்கே வேற யாருமே பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்க பாரு. ஹூது வந்து பேசினார், சாலி பேசினார், நூஹ் பேசினார், அவங்களுடைய சஹாபாக்கள் யாரும் போய் பேச மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து அல்லாஹ் எவ்வளோ வந்து பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்கு. இது வந்து மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துறான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இது இருக்குது பார்த்தியா, அவங்களுடைய வரலாறு ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதில் இந்த அடிப்படையில் இது பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைய உலக கட்டமைப்பு இருக்குது பேர், அதுக்கு வந்து யார் வந்து லீடரு? இன்னைக்கு தீயவர்களுக்கு வந்து இந்த சாட்டனிஸ்ட் இருக்காங்கள்ல, இப்லீஸு, இந்த தஜ்ஜாலு, இவங்களெல்லாம் லீட் பண்ணுறாங்கள்ல கூட்டம், அவங்கெல்லாம் யாரை வந்து தலைவனாக பார்க்குறாங்க? ஃபிரௌனை தான் தலைவர். எல்லாம் பிரமிடு போடுறான்னா அமெரிக்காவுக்கு பிரமிடு போடுறானா? அமெரிக்காவுக்கு பிரமிடுக்கு என்ன சொன்னாங்க? எகிப்துக்கு தான் பிரமிடு சொன்னாங்க. அமெரிக்கா சிவிலைசேஷனுக்கு பிரமிடுக்கு என்ன சொன்னோம்? ஆக்சிஸ் பேங்குக்கும் பிரமிடுக்கு என்ன சொன்னோம்? ஏஎம்இஐங்கிற அந்த அமைப்புக்கும் பிரமிடுக்கு என்ன சொன்னோம்? அடித்து போட்டுனா 100கணக்கான நிறுவனங்களுக்கு பிரமிடு வந்து சொந்தம். எதுக்கு பிரமிடு போடுறான்? இந்த பிரமிடு சிம்பலிசம் எதுக்கு அவன் போடுறான்? இன்றைக்கி வந்து விளையாட்டு, சினிமா, மியூசிக்கு, பேங்க்கு, பிஸ்னஸ்ஸு, கவர்மெண்ட்ஸு எல்லாத்துலேயுமே பிரமிடு பார்க்க முடியும். எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அவன் தான் ஃபிரௌனை தான் அவங்க பார்க்குறாங்க. ஃபிரௌனை வச்சு அவங்க என்ன பார்க்குறாங்க? அவன் கட்டமைச்சான் பாரு ஒரு உலகம். அவன் ஒரு மக்களை பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சி அவன் பண்ணான். ஒரு பல டீமை உருவாக்கு, பல ஜாதியை உருவாக்கு, ஒரு ஜாதியை கையில் மேலே தூக்கு, மற்ற ஜாதிகளில் நசுக்கு, இப்படி பண்ணால் சூப்பராக நடக்கும். இன்றைக்கி வந்து பார்ப்பனியமாக அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்லாம் யார் லான்ச் பண்ணது? இந்த டிவிஷன்ஸ்லாம் யார் உருவாக்குனது? இவங்க லேபர் கேட்டகரி, இவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் டிசைன் பண்ணவன் இந்த நவீன உலகின் தந்தை யார் தெரியுமா? ஃபிரௌன் தான். அவனைத்தான் இன்றைக்கி உலகமே வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபிரௌனுடைய
எவ்ரி ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு முக்கியமானது. அதே மாதிரி அந்த உம்மத்தும் வந்து நமக்கு முக்கியமானது. ஏன்னா அந்த உம்மத்து என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு உம்மத்து எதெல்லாம் தவறிழைக்கும், ஒரு உம்மத்துடைய வீழ்ச்சி எதில் இருக்குது, ஒரு உம்மத்துடைய நன்மை எதில் இருக்குது, இது எல்லாமே மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்றது தான் நம்ம வரோம். புரியுதா? அதனால் வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் மேற்கூறப்பட்ட அந்த சமூகங்கள் சென்ற பிறகு மூசாவை நம்முடைய சான்றுகளோடு ஃபிரௌனிடம் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம். ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். எனவே பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், பின்னர் மேற்கூறப்பட்ட அந்த சமூகங்கள் சென்ற பிறகு, இந்த முன்னாடி அந்த பட்டியல் போட்ட 5 சமூகம் போயிடுச்சு. அதற்கு பிறகு மூசாவை நம்முடைய சான்றுகளுடன் ஃபிரௌனிடமும் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடியே பனி இஸ்ராயல்களுக்கு மூசா நபி ரசூல் கிடையாது. அப்போ ரசூலா யாருக்கு அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணான்? ஃபிரௌனு அவனுடைய தலைவர்கள், அவனுடைய சபையில் உட்காந்துட்டு இருந்த தலைவர்கள். அவங்கெல்லாம் யார் தெரியுமா? அமைச்சர்கள்னு வச்சுக்கோ. அந்த ஊரில் அமைச்சர்னால் யார் தெரியுமா? எவன் பெரிய ஃபேமிலி, எந்த பெரிய கிளைக்கு தலைவராக இருக்கானோ, 5000 பேர் இருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு அமைச்சர் பதவி, உனக்கு சின்ன அமைச்சர் பதவி கொடுப்பான். உங்ககிட்ட 10,000 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு வந்து இராணுவ அமைச்சர் பதவி கொடுப்பான். உன்கிட்ட 20,000 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு வந்து கஜானாவுடைய பொறுப்பு வந்து உனக்கு கொடுப்பான். புரியுதா? அப்போ நாளைக்கு போருன்னு வந்துச்சுன்னா ஃபிரௌன் டிக்ளேர் பண்ணால் நீ 5000 பேருக்காரன் 5000 பேரை கூட்டிகிட்டு வரணும், 10,000 பேருக்காரன் 10,000 பேரை கூட்டிகிட்டு வரணும், 20,000 பேருக்காரன் 20,000 பேரை கூட்டிகிட்டு வரணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சண்டை போடுவாங்க. ஃபிரௌன் ஆகவர்கள்லாம் டம்மி தான். புரியுதா? அவன் ஏன் பெரிய ஆளுன்னு இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அப்போ அந்த தலைவர்கள் இருக்காங்கள, இந்த தலைவர்களுக்கும் இந்த ஃபிரௌனுக்கும் அந்த அரண்மனைக்கு மட்டும்தான் இவர் ரசூல். அந்த அரண்மனைக்கு மட்டும்தான் இவர் ரசூல். அதே மாதிரி ஒரு ரசூல் ஒரு பகுதிக்கு அனுப்பப்படணும் அப்படின்னா அவங்களில் இருந்தே தான் ஒரு ரசூல் வரணும். அப்போ அரண்மனையில் இருக்கிறவங்க கிட்ட தாவா செய்யணும் அப்படின்னா அந்த ரசூல் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அவரும் அரண்மனையில் தான் இருக்கணும். அவர் எங்கே பிறந்தார்? அந்த ஃபிரௌன் வீட்டில் தான் வளர்ந்தார். குழந்தையா வந்து அவங்க அம்மா தண்ணியில் தள்ளி விட்றாங்க, அதெல்லாம் தாகலா வரும். புரியுதா? அப்போ அந்த இடத்துல இவர் வந்து அந்த அரண்மனையில் ஒருத்தர் தான். அந்த உதாரணத்துக்கு அந்த ஒரு அரண்மனையில் ஒரு 40 அமைச்சர் இருக்காங்க அப்படின்னா இவரும் ஒரு அமைச்சராக தான் 40 வருஷம் வாழ்ந்தார். புது ஆள் கிடையாது. புரியுதா? ஃபிரௌனுடைய ரூமில் வளர்ந்தவர் அவர். ஃபிரௌனுடைய மாளிகையில் ஒரு ஒரு இளவரசராக வளர்ந்தவர் அவர். அப்போ அவங்ககிட்ட போய் பேசுகிற அளவுக்கு இவருக்கு மட்டும்தான் கட்ஸ் இருக்குது, தகுதி இருக்குது. இவங்க எல்லார்கிட்டும் இருக்கிற அதே திறமைகள் இவருக்கு இருக்குது. இவருடைய எஜுகேஷன் ஃபிரௌனுடைய எஜுகேஷனும் ஒன்று, அது எல்லாருக்கும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்கூல் சிஸ்டம் கிடையாது. மன்னருடைய குழந்தைகளை மட்டும் கொண்டு போய் தனியாக கொடுத்துருவாங்க. அந்த மன்னருக்கு, அந்த மன்னருடைய குழந்தைக்கு குதிரை ஓட்டுறதுக்கு, வில்வித்த, நீச்சல், வேட்டையாடுதல், வாள்வித்தை, என்ன அது இல்லாமல் இந்த அரசியல் தந்திரம், எப்படி வந்து மக்களை வந்து ஏமாற்றணும், எப்படி முட்டாளாக்கணும், எப்படி வந்து இந்த அரசியல் நடக்குது, மக்கள் கொந்தளிக்கும் போது எதை கொடுத்து ஆஃப் பண்ணணும். புரியுதா? ரொம்ப டென்ஷனாக வந்தாங்கன்னு வச்சு இப்போ இங்கே உட்காருவாங்க, திடீர்னு பிரச்சனை வந்து சாலை மறியலில். அப்போ வந்து பாரு, அரை மணி நேரத்தில் கலெக்டர் வந்தார்னா அப்படியே சால்வ் பண்ணி விட்டு, ரோடு கிளியர் பண்ணி விட்டு, டிராஃபிக் ரெடி பண்ணி விட்டு போயிடுவார். எப்படி பண்ணுவார்? அந்த டைமில் என்ன திட்டினாலும் கலெக்டர் வாங்கிக்குவார். என்னன்னா மக்களுடைய மேப்பிங் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. மக்கள் கோபத்தில் பேசுவான், கோபம் அடங்கிருச்சுன்னா அவன் போயிடுவான். அப்போ அவன் கோபத்தை வாங்கிக்கணும். ஆமாப்பா நடவடிக்கை இவன் மேலே எடுக்கணும், எடுத்துடலாம், அவனை பண்ணிடணும், இவனை தூக்கில் பண்ணணும், போட்டலாம் நாளைக்கே போட்டுடலாம், எல்லாம் போட்டுருவான். இவன் என்ன பண்ணுவான்? எப்படி பஸ் எல்லாம் நிறுத்திட்டவங்கள அப்படி. அதுக்கப்புறம் அவன் போய் தண்ணி போட்டு மாட்டேறிடுவான். அவனுக்கும் தெரியும் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு நாள் மட்டும்தான் அவனுக்கு அவ்வளோ ஜோஸ் இருக்கும், கூட்டம் சேர்ந்தது. இப்போ அதை கலைக்கிற டெக்னிக்லாம் வந்து அதுதான் ராஜதந்திரம். அதுக்கு தான் என்னமோ சொல்லுவாங்களே, ராஜ தர்மம், சாணக்கியத்தனம், ராஜ தர்மம். அதனால தான் ராஜாக்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும், மக்களை வந்து எப்படி பேசி ஏமாற்றணும்.
அப்போ அந்த தலைவர்களிடத்துல இவர் போகிறாரு. இப்போது இதுவும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு படிப்பினை யாருக்கு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவனுக்கு என்ன படிப்பினை? குறைஷிகள் இவ்வளோ பெரிய கூட்டம், இவங்ககிட்ட ரசூலா ஒத்தால நின்று ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, இது எங்கே போய் முடியும்? அப்போது அல்லாஹ் காட்டுறான், ஃபிரௌன் எவ்வளோ பெரிய கூட்டம், அவர்கிட்ட போய் எத்தனை பேர் போனார்? ஒத்தாலாக தான் போனார். அப்போ அதை பார்த்தாருன்னா எப்படி உங்களுக்கு பூஸ்ட் இருக்கும்? இப்போ இந்த வரலாறு சொன்ன உடனே இவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அப்போ அதனால தான் இவங்க கிஸ்ராட்ட போய் மோதுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் சின்ன கூட்டம், இவங்க பெரிய கூட்டம்னு. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? உண்மையின் முன்னாலும் சத்தியத்தின் முன்னாலும் அல்லாஹ்வுடைய உதவியும் இருந்தால் சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை காலி பண்ணும். இதுதான் வரலாறு. இந்த நபிமார்கள் போய் மோதனாங்களே, எத்தனை அந்த 5 ரசூல்கள் மோதனவங்க பெரிய கூட்டம், புரியுதா? அவங்ககிட்ட போய் மோதிட்டவங்க அந்த வம்பை தூண்டி விட்டது யார்? இவங்க தான் தூண்டுறாங்க. அவன் பாட்டுக்கு அநியாயத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், இவங்க தானே போய் அது அநியாயம்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பதில் அடி கொடுக்கும்போது, ஆனால் கடைசி அந்த இழுபறியில் யார் ஜெயிச்சா? இந்த சின்ன கூட்டம் தான் ஜெயிச்சது. இந்த 5 சம்பவங்களையும் சின்ன கூட்டம் தான் ஜெயிச்சு. அதே தான் அல்லாஹ் இங்கே ஆறுதல் கொடுக்குறான். மூசா தனியாக போனார், ஃபிரௌனிடம் சென்று அவனுடைய தலைவர்களிடமும் சமூகத்திடமும் நாம் அனுப்பினோம், சமுதாயத்தின் தலைவர்களிடம் நாங்கள் அனுப்பினோம். எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் போய் ஜெயிச்சாங்க. இவங்ககிட்ட என்ன பின்புலம் இருக்குது? படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது. இவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? அபூபக்கர் எத்தனை மந்திரி சபையில் பதவியாக இருந்தார்? உமர்லேவன் எங்கே இருந்தாங்க? இல்லை, பேக்கப்பில் அல்லாஹ் இருந்தால் போதுங்க, எல்லாம் பண்ணிடலாம். அதுதான் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், புரியுதா? அதே தான் இன்றைக்கி வந்து இஸ்லாத்தில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து ஏன் அவ்வளோ சீக்கிரம் சரணடைய வைக்க முடியறதில்லைன்னா இந்த ஈமானிய உணர்வு தான், புரியுதா? ஆயினும் அவர்கள் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். எனவே பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பது. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுடைய கதி என்ன ஆயிடுச்சு? யாருது? இதுக்கு முன்னாடி போனவங்களுடைய கதி என்ன ஆயிடுச்சு? அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் பாருங்கள். ஆயினும் இவங்க என்ன பண்ணாங்க? நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் என்ன பண்ணாங்க? அவங்களும் மூசா நபியுடைய அந்த சான்றுகளை புறக்கணித்தாங்க. கைத்தடியாக பாம்பு மாறிச்சு, இன்னும் நிறைய சான்றுகள் கொண்டு வந்தாங்க. என்ன அது எல்லாமே அவங்க புறக்கணித்தாங்க. அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல, அதை வந்து கலாய்ச்சாங்க. அதுக்கு போட்டியாக சூனியக்காரர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது எல்லாமே பண்ணி பார்த்தாங்க, சூழ்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இதுலேயே 2 படிப்பினை நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, மூசா நபி வெர்சஸ் ஃபிரௌன், இது ஒரு படிப்பினை. அதே மாதிரி பனி இஸ்ராயில்கள் ஒரு உம்மத்து, அந்த உம்மத்து அது வந்து ஒரு சிறந்த பணிக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்ராஹிம் நபியுடைய அந்த லெகசி, அந்த தௌஹீதை வந்து கொண்டு போகிறதுக்கு பனி இஸ்ராயில்களை அல்லாஹ் தேர்வு பண்ணியிருந்தான், யூதர்களை அல்லாஹ் தேர்வு பண்ணியிருந்தான். இப்போ இவங்க அந்த பாதையில் எத்தனை இடத்துலலாம் சொதப்புனாங்க. கடைசியாக சொதப்பி அந்த இடத்துல இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவங்கள அந்த வேலையை விட்டே தூக்கிட்டு இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டான். இப்போ அரபுகள்கிட்ட கொண்டாந்து அதை கொடுத்துட்டான். ஜெருசலமில் இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸை காபத்துல்லாவுக்கு எல்லாம் மாற்றிட்டான். இனி இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்துக்கு யார் சொந்தக்காரர்கள்? ஜெருசலமை சேர்ந்தவர்கள் எல்லாம் காபத்துல்லாவை சேர்ந்தவர்கள். அப்போது நீங்கள் பேரலாக 2 விஷயம் பார்க்கணும். ஃபிரௌனும் அவங்க கூட்டத்தினையும் என்ன கதி ஆனாங்க, அவங்க முடிஞ்சு போனதோடு அவன் சாப்டர் க்ளோஸு. அதுக்கப்புறம் இவர் மூசா நபி கூட அந்த உம்மத்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சுல்ல, அதில் மூசா நபி கிட்ட இந்த உம்மத்து எப்படியெல்லாம் நடந்துக்குச்சு, எந்தெந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. இவங்களுக்கு மூசா நபிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலை. ஒன்று, அந்த எதிரிகள் அவங்க அழிக்கப்படுற வரைக்கும் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 6 லட்சம் பேரை வந்து அவங்கள வந்து சீர்திருத்தம் பண்ணி அவங்கள வந்து ஒரு கல்ச்சர் பண்ணணும். அப்போ இந்த 2 வேலை. அப்போ இந்த அடிப்படையில் உம்மத்தாவும் நமக்கு படிப்பினை இருக்குது. அதே மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தலைவர்களுக்கும் இதில் வந்து படிப்பினை இருக்குது. ஸோ இது 2 விஷயமும் இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து இதனுடைய மற்ற பகுதிகளை வந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.